செம்ம மூவி சார். அல்டிமேட். ஒரு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஃபேமிலி மூவி வித் ஆல் சென்டிமெண்ட்ஸு அண்ட் நல்ல ஒரு கருத்து கூட. ஆக்டிங் வந்து அந்த சின்ன பையன் எனக்கு அவனும் சூப்பராக நடிச்சிருந்தான். சின்ன பையன் தான் வந்து ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டான். பட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். ஃபீல் குட் ஃபிலிம். மூவி சூப்பராக இருந்தது சார். நல்லா இருந்தது. ஃபேமிலி பாண்டிங்காக நல்லா இருந்தது. நிறைய அந்தந்த ஊரில் இருக்கிற மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. சிம்ரன் மேமோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அந்த ஆழ்த்தோட்ட பூபதி ஸ்டெப்பு திரும்பவும் அதே மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. ஹாப்பியாக இருந்தது. அண்ட் தென் குட்டி பையன் சூப்பராக வந்து நல்லா ஃபன் பண்ணியிருந்தான். அந்த கேரளா டான்ஸ் ட்ரெஸ் போட்டு வந்தது எல்லாமே நல்லா இருந்தது. மூவி ஆல் ஓவர் சூப்பராக இருந்தது சார். மூவி கதையும் கருத்தும் ரொம்ப அருமையாக இருந்தது. தேங்க்யூ சார். என்ன சார்? சசிகுமார் சார் கேரக்டர் சூப்பராக இருந்தது சார். அவரோட ஆக்டிங் எப்பவும் போல் சூப்பராக கொடுத்துருந்தாரு. செம்ம மூவி சார். அல்டிமேட். ஒரு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஃபேமிலி மூவி வித் ஆல் சென்டிமெண்ட்ஸு அண்ட் நல்ல ஒரு கருத்து கூட. தமிழ்நாடு வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணுங்கிற ஒரு கருத்தும் நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து நாட் ஜஸ்ட் மணி அண்ட் பவர், ஒரு நல்ல பாசம் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தால் கூட அவங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே வருங்கிற ஒரு கருத்து. செம்ம மூவி சார். அல்டிமேட். சசிகுமார் செம்ம ஆக்டிங்கு. அண்ட் சிம்ரனுக்கு வந்து ரோல் கம்மியாக இருந்தாலும் ஷி டிட் ஜஸ்டிஸ் டு த ரோல். அண்ட் அந்த குட்டி பையன் செம்ம க்யூட்டுங்க. செம்ம மூவி. ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய படம். ஆமாம், ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. யார் இந்தியாவுக்கு வந்தாலும் நம்ம அவங்களுக்கு வழி விடணும்னு சொல்லியிருக்காங்க. சசிகுமார் ஆக்டிங் சூப்பராக இருந்ததுங்க. ஆமாம், அயோத்தி மாதிரியே தான் அவருக்கும் கேரக்டர் அமைஞ்சிருக்கு. ஆனால் இதில் நிறையா போர்ஷன் வர்றாரு, நல்லா இருக்கு. அவங்க ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. என்னங்க? கண்டிப்பாக நல்ல படம் தான். எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி மூவி தான். எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கிடையாது. எல்லாமே அந்த டபுள் மீனிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸ்டோரி லைன் நீங்கள் வந்து பாருங்கள். நான் எதுவும் சொல்லலை. லைக் முக்கியமானது என்னென்னா சென்டிமெண்ட்டும் இருக்குது, காமெடியும் இருக்குது. ஃபுல்லாக வந்து சென்டிமெண்ட் டைமில் ஒரு காமெடியும் வரும். எல்லாமே இருக்குது, கலந்த மாதிரி இருக்குது. முக்கியமாக வந்து நம்ம இலங்கை தமிழர்கள் பற்றியும் பேசுகிறோம். எல்லாமே பேசுகிறோம். யாருமே தனி ஆள் கிடையாது. இந்த ஊருக்கு வந்துட்டோம்னா நம்ம சென்னை நம்மளை வாழ வைக்கும் ஊருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தமிழ்நாடும் நம்மளை வாழ வைக்கும் ஊருன்னு காமிக்கிறதுக்கு தான். நல்லா இருக்கு. கொஞ்சம் அழகிற மாதிரியும் ஒரு சில சீன்ஸ் இருக்குது. ஆனால் சென்டிமெண்ட் நம்ம லைஃப்பில் இருக்கணும் தானே, எல்லாமே இருக்கணும் இல்லைங்களா, அதுதான் மிக்சர். எஸ், எல்லாமே நல்லா இருக்கு. அந்த குட்டி பையன் நல்லா சூப்பராக பண்ணிட்டாரு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பேர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. படம் அருமையான படம் சார். சூப்பராக இருக்கு. நல்ல எமோஷனலான படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு சார். ஸ்டோரி வந்து இலங்கை தமிழரை பற்றி சொல்கிறாங்க சார். இலங்கை அகதி வந்து எப்படி இந்தியாவில் வந்து வாழ்கிறாங்க, அவங்களோட கஷ்டங்கள் எப்படி இருக்குது, ஒரு நல்ல குடும்பம் வந்து நல்லா இருக்குது சார். சூப்பராக இருக்குது சார். எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. திருப்தியாக இருக்குது சார். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த படம். எல்லா ஜென்ரேஷன்ஸ்க்குமே பிடிக்கும். சூப்பராக. எஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் படத்துலேயே பார்ப்பீங்க. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு படத்தில். சூப்பராக இருந்த ஆக்டிங் வந்து அந்த சின்ன பையன் எனக்கு அவனும் சூப்பராக நடிச்சிருந்தான். சின்ன பையன் தான் வந்து ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டான். பட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். ஃபீல் குட் ஃபிலிம். இல்லை ஆக்ஷன்லாம் இல்லை. ஆமாம் நீங்கள் டயர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல குட் மெசேஜ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சூப்பராக இருக்குது படம். அழகாக யூஷுவல் அழகாக இருந்தாங்க. எல்லாமே ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது காமெடி நல்லா ஒர்க் அவுட். எல்லா காமெடியுமே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை நம்ம எதிரே பார்க்க முடியாத டைமில் காமெடி அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்ப கைத்தட்டி பார்த்தோம் தேட்டரில். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருந்தது. டைரக்டர் நிஜமாக ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. அண்ட் ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது. படமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர் அ லாங் டைம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், ஃபுல் ஃபேமிலி இதுதான். ஃபேமிலியோட வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருக்குது. இந்த காம்போ நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாரும். ஃபுல்லுமே காமெடி தான். ப்ளஸ் ஹார்ட் டச்சிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு போருமே அடிக்காது. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலி என்டர்டெய்னர் சூப்பராக இருக்குது. ஷான் ரோல்டனோடது இல்லை, ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. ஓவர்வெல்மிங்காக இருக்கும் படம்.
அழலாம் மாட்டீங்க, பட் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் ஹியூமன்ஸை பற்றி யோசிக்க. ஸோ நல்லா இருக்கும். நல்லா இருக்கு ஆக்சுவலி. ரொம்ப நேரம் படம் போனதே தெரியல. கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இன் டெப்த்ல இருக்கு எல்லா கேஸ்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. கேஸ்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல் படத்தோட ஆளுங்க எல்லாம் ஒருத்தரும் வந்து அவ்வளோ ஆப்டா இருக்காங்க அந்த ரோல்ஸ்க்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப டைம் போனதே தெரியல, ஜாலியாக இருந்தது. அது சண்டை கிண்டை அந்த இதெல்லாம் இல்லாமல் வயசானவங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து பார்க்க முடியாது, ரொம்ப ஜாலியாக காமெடியாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம் சார், நல்லா இருந்தது. அப்படிலாம் இல்லை சார், சென்டிமெண்ட்லாம் இல்லை, லைட்டாக சென்டிமெண்ட் இருக்குது, பட் காமெடி தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா இருக்குது சார். மெசேஜ் லாஸ்ட்டில் இருந்து நல்ல மெசேஜ் இருந்தது. எல்லாருமே இந்த பூமியில் சமன்றது லாஸ்ட்டில் செம்மையாக இது பண்ணாங்க. மொழி அது எல்லாமே கடந்து நம்ம எல்லாருமே ஒன்றுன்றது அழகாக அது சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு, நல்ல படம். அந்த படத்தில் வந்து அந்த பையன் தான் ஹைலைட்டே. அந்த பையன் வந்து அந்த அந்த நாயும் வேற ஒருத்தங்களுது, அதுக்கு ஒரு பேரை வச்சு அந்த நாயை வந்து அந்த போலீஸ் கிட்ட சொல்லி அந்த அவங்க தப்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் சீனு. மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பியூர்லி ஃபேமிலி என்டர்டைனர் தான். படம் எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பட் வந்து அதர் கண்ட்ரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஸ்ரீலங்காலேருந்து தமிழ்நாட்டு குடியுரிமை இந்த கடல் வழியாக வராங்க இல்லையா, அவங்க வந்து எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது நல்லா காட்டியிருக்காங்க. பட் இங்கே வந்த பிறகும் வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகுதுன்றது நல்லா காட்டியிருக்காங்க. பட் இந்த கவர்மெண்ட்டு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கண்டென்ட் சிம்ரன் ஆக்டிங் வைஸ் சொல்லணும்னா எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸ் ஆக்டிங். சின்ன பையன்லேருந்து அந்த கேரக்டர் எல்லா கேரக்டரும் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. காமெடியும் ஃபன், இவன் யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நல்லா பார்க்கலாம். ஃபேமிலி பியூர்லி என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். சூப்பராக இருக்குங்க. ஓகே, நல்லா இருக்கு, குடும்ப படமாக இருக்கு. செம்மையாக இருக்குது, நிறைய வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்குது. சசிகுமார் ஆக்டிங், சிம்ரன் ஆக்டிங் எல்லாம் இந்த சின்ன பையன் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு, ஃபேமிலியாக நல்லா காமெடி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நைஸ் சார், நைஸ், சூப்பர். பார்க்கலாம் சார், எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு.